தமிழகம் உட்பட இந்தியாவில் ஜாதி மதத்தின் பெயரில் நடக்கும் அரசியலுக்கு இடமில்லை என்பதை தான் விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடைத்தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டியளித்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இதில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கேரள வாழ் தமிழக மக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு பகுதிகளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலர் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி இடுக்கி மாவட்டத்தினுடைய நம்முடைய தமிழக எல்லை பகுதி குமரி. இங்கு தமிழர்களும் பலர் வாழுகின்றார்கள், கேரள மக்கள் இருக்கின்றார்கள். இரண்டு தரப்பிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நம்முடைய அண்டை மாவட்டமான தேனி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் இரண்டால் இவருடைய அரசுமுறை பயணமாக வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு இன்றைய தினம் இங்கிருக்கக்கூடிய நண்பர்களுடைய அழைப்பை ஏற்கின்றாங்க. சிறப்பாக ஒரு முயற்சிகள் நம்ம இப்ப இயக்கத்தினுடைய தோழர்கள் அடங்கிக் கொண்ட கூட்டங்களும் கலந்துகிறோம். அது ஒரு மகிழ்ச்சியாக தெரிகிறது. எழுச்சி எழுச்சியா இருக்கு. அதனால நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா நான் கேரளாவில் நானும் ஒரு கேரள மக்களோட அண்டை மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தோம். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் அவர் முன்வைக்கின்ற திராவிட மாடல் என்கின்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்ற அற்புதமான தத்துவத்தை கேரளாவில் இருக்கக்கூடிய பலரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதை பாராட்டுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்ற விரும்புவதை பார்க்கின்ற போது எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் அவர்கள் வரவேற்கிறோம். இது காலையில இயல்பு. இன்றைக்கு காலையில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு நாங்கள் கடந்த காட்டுப்பகுதியில் வனத்துறையினுடைய உதவியோடு சென்று வந்தோம். உண்மையிலேயே பெரம்பலூர் மாவட்டத்தில் திருட்டில் ஈடுபட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் 6,10,000 பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டதாக காவல்துறையில் புகார் அளித்த நபரே அவ்வழக்கின் குற்றவாளி என காவல்துறை விசாரணையில் தெரியவந்த நிலையில் பெரம்பலூர் காவல் நிலைய ஆய்வாளர் கருணாகரன் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 டாடா எஸ் வாகனம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சுரேஷ் மற்றும் 2 நபர்களை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நல்லொழுக்க பயிற்சி முகாம் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நல்லொழுக்க பயிற்சி முகாம் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன் கோவில், வீரணம், அச்சன்புதூர், வடகரை, முதலியார்பட்டி, வாவா நகரம், விஸ்வநாதபுரம், ரவி தர்மபுரம், பொட்டல்புதூர், மாலிக் நகர் உட்பட மாவட்டம் முழுவதும் உட்பட 33 கிளைகளிலும் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் தாவூத், மாணவரணி ரஃபீக் ராஜா, மருத்துவணி அப்துல்லா குட்டி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தூத்துக்குடி ஆரோக்கியபுரத்தில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக பொம்மலாட்டம் நிகழ்வு நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சாதனையாளர் விருதினை ஆரோக்கியபுரம் ஊர் நிர்வாகி ஆரோக்கியராஜ் அவர்களும், காமராஜர் நற்பணி மன்ற மாவட்ட தலைவர் லாரன்ஸ் அவர்களும், ஆசிரியர் ராஜ்குமார் அவர்களும் இணைந்து வழங்கினார்கள். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு புத்தக வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் விதமாக பொம்மலாட்டம் நிகழ்வு மூலம் ஊக்கப்படுத்தினர். கோவையில் காவலாளியை குச்சியை கொண்டு தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூர் அருகே பூச்சியூரில் உள்ள ஆர் சாய் அபினவ அபார்ட்மெண்ட் என்ற 3 பிளாக்குகளுடன் சுமார் 400 குடும்பங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. C3வது பிளாக்கில் 4வது மாடியில் சுமார் 35 வதிக்கத்தக்க சங்கர் என்பவர் குடியிருந்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் அவரை பிரிந்து சென்று விட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த குடியிருப்பில் சங்கர் மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பணிபுரியும் காவலாளி முதல் தூய்மை பணியாளர் வரை அனைவரிடமும் தகராறு செய்வதாகவும், குப்பையை எடுத்து செல்லாமல் சென்று தூய்மை பணியாளரை தாக்கும் காட்சிகள் மற்றும் வாகனத்தில் வரும்பொழுது கதவை திறக்காத காவலாளியை குச்சியை கொண்டு தாக்கும் காட்சிகள் சிசிடிவியில் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
கோவையில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய உள்ள மத்திய பட்ஜெட் எல்லா மாநில வளர்ச்சிகளுக்குமான பட்ஜெட்டாக இந்த முறை ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய அனைத்து ஆடைகளின் நலமைப்பு சார்பாக மாவட்ட பின் தையல் தொழிலாளர்களுக்கென பிரத்யேக அலுவலக திறப்பு விழா உக்கடம் தாஜ் டவர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்திய அனைத்து ஆடைகளின் நலமைப்பின் செயல் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பினுடைய தோழர்களுக்கு பெண் தொழிலாளர்களுக்கு தையல் தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அரசு மூலம் தையல் எந்திரத்தை வாங்கி கொடுத்து சுய தொழில் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெண்களுக்கு சுய தொழிலில் ஊக்கத்தை பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற ரஃபீக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மஞ்சள் பை திட்டம் முதலமைச்சருடைய அது ஒரு திட்டங்களிலே கனவு திட்டம் ஒன்று. ஏன்னா பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தக்கூடாது, அதன் மூலம் சுற்றுச்சூழல் கெட்டு பருவநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்கக்கூடிய காரணத்தினால் மஞ்சள் பையை தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்திருக்கிறது. அதையும் 1,00,000 மஞ்சள் பையை அடித்து இந்த மாவட்டத்தில் வழங்கி அது கின்னஸில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அந்த பணியை வேகப்படுத்துவதற்கான உறுதியை எடுத்திருக்கிறார்கள். அதுவும் பாராட்டுதலுக்கு உரியதாகும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் பார்ப்போம். கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் அவர்கள் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். காட்டுமன்னார் கோயில் வட்டம் பழஞ்சநல்லூர் மற்றும் மணவெளி கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு உணவருந்திய சுமார் 70க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்ட காரணத்தால் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை கடலூர் கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளை மருத்துவரிடம் கேட்டறிந்து ஹார்லிக்ஸ், பழம், பிஸ்கெட், பிரெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை தரமறுக்கும் கர்நாடக அரசு கண்டித்து நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்தது ஏற்புடையதல்ல எனவும் சீர்காழியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். காவேரி ஆற்று நதிநீரை கர்நாடகம் திறந்துவிட மறுத்து வருவதால் கர்நாடகம் நமக்குரிய தண்ணீர் பங்களிப்பை தருவதற்கு கர்நாடகம் மறுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒன்றிய அரசும் சாத்தியப்படாத ஒரு நிலை ஏற்படுமையானால் கர்நாடகம் தொடர்ந்து விடாபடியாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறக்க மறுத்தால் இந்த முழு அடைப்புக்கு மனிதநேய மக்கள் கட்சி. கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்தகிரி அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சரையு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்தகிரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தினை வழங்கினர். அரியலூரில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள தாப்பழூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழமைக்கேல்பட்டி புனித மைக்கேல் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். இதில்
பள்ளி மாணவர்களுக்கு உணவுகளை பரிமாறி பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார். குறிஞ்சிப்பாடியில் குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தினை வேளாண் துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விருப்பாட்சி ஊராட்சி ஆடூர் குப்பத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்டத்தினை குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் உணவுகளை ஊட்டி திட்டத்தினை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு படப்பையில் உள்ள மெயின் ரோட்டில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கோரியும் தமிழகத்தில் நடைபெறும் கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரி படப்பை பிசார் தெருவில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை அதிமுக மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம், முன்னாள் MLA கே பழனி, படப்பை ஆர் மாரி ஆகியோருடன் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று இந்த பிரசுரங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு படப்பையில் உள்ள மெயின் ரோட்டில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கோவையில் நடைபெற்ற 155வது பிரெயினோ பிரெயின் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் அரங்கில் 155வது பிரெயினோ பிரெயின் மண்டல திறமைகளின் திருவிழா எனும் அபாக்கஸ் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். காலை முதல் நடைபெற்ற அமர்வில் 5 முதல் 14 வயதிற்குட்பட்ட போட்டியாளர்கள் 3 நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தனது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்லாவரத்தில் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் RS செந்தில்குமார் தலைமையில், பல்லாவரம் நகர தலைவர் தீனதயாளன் முன்னிலையில், மாவட்ட துணை செயலாளர் பஷீர் அஹ்மத் கான் ஏற்பாட்டில் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் பல்லாவரம் நகர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் 368ஆம் ஆண்டு முஹரம் பஞ்சாவுருஸ் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை நகரம் கல்குதிரை தக்கா தெருவில் அமைந்துள்ள முஹரம் பஞ்சாவுருஸ் கமிட்டி மற்றும் ஷாஜரத் மகான் சைதனி பிபி அம்பாள் தர்கா அமைப்பின் சார்பில் 368ஆம் ஆண்டு முஹரம் பஞ்சா உருஸ் விழாவில் இஸ்லாமிய பெண்கள் குதிரைக்கு தண்ணீர் ஊற்றி மலர் தூவி தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் சிங்கம், புலி பல வேடங்களில் ஊர்வலமாக சென்று தங்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். இதில் அம்பாள் தர்கா நிறுவனர் சையத் வடேபீரான், செயலாளர் இனாம்தார் சையத் அக்மல், பொருளாளர் இனாம்தார் சையத் ரஹீம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குழந்தைகளுடன் உணவருந்தி காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். தென்காசியில் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று தமிழக முதல்வர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் இன்று முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. வந்தவாசி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் மட்டும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்ட தமிழ் சங்கத்தின் மூலம் வந்தவாசி உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் மட்டும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைவர் சிவராமகிருஷ்ணன், தலைமை ஆசிரியர்கள் ஞான சம்பந்தம், சந்திரசேகர், சுரேஷ், ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் நடராஜன், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மயில்வாகனம் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு அதிமுக கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சருமான பச்சைமால் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு அதிமுகவின் அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சருமான பச்சைமால் தலைமையில்
ஏராளமான அதிமுகவினர் வருகை தந்து மாலை அணிவித்தனர். இதில் முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் SK அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் நடத்தும் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த தினம் உமையாள்புரம் பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் கர்ம வீரரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் கர்ம வீரரின் தியாகத்தை அனைத்து மாணவ மாணவிகள் எடுத்துரைக்கப்பட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம் எழுதுபொருள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் லக்ஷ்மண விநாயகமூர்த்தி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற SDPI கட்சியின் 2024ஆம் ஆண்டின் தமிழ்ச் சுடர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள ஃபைஸ் மஹாலில் SDPI கட்சியின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு SDPI கட்சியின் தமிழ்ச்சுடர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் நிகழ்வை திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் நடுநிலை மற்றும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் நிகழ்வை திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பெரிய வெண்மணி மேற்கு ஊராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் சிதம்பரம் நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு 3000 நபர்களுக்கு சைவ அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு வஉசி மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள அவர்களின் திருவுருவ சிலைக்கு பண்டாரவளை வைத்தியர் முருகேசன் அவர்களின் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செய்து 300 நபர்களுக்கு சைவ அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அன்பு பழக்கடை ஜே ராஜு, 41வது வட்ட திமுக பிரதிநிதி எஸ் சண்முகராஜ், டி சொர்ணகுமார், ரோஜர் உட்பட ஏராளமான வியாபாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்பிடி செல்வராஜ் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோனேரிப்பட்டி பகுதியில் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடையை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்பிடி செல்வராஜ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்கினார். தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வஉசி மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் DVA பிரைட்டர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி துணை செயலாளர் கே சண்முககுமாரி, அவைத்தலைவர் PV தங்கமாரியப்பன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வீரபத்ரன், பொதுக்குழு உறுப்பினர் ராமேஸ்வரி உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். திருவாடுதுறை மாவட்டத்தில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆதன உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஷிதா பானு சாதிக் காலை உணவு திட்டத்தை பள்ளி குழந்தைகளுடன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள், கிளார்க் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கன்னியாகுமரியில் பால்வளத்துறை மனோ தங்கராஜ் பேசிய போது மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தில் தவறு இருப்பதற்கு மத்திய அரசை குறை சொல்ல வேண்டுமா அல்லது மாநில அரசை குறை சொல்ல வேண்டுமா என அண்ணாமலை கூற வேண்டும். எங்களுக்கு கழித்தலும் நீக்கலும் வேலை இல்லை, சேர்த்தல் மட்டுமே எங்களது வேலை. பெரிய குற்ற செயலில் ஈடுபட்டு காவல்துறையை தாக்க முயற்சிக்கும் போது செய்யும் நடைமுறை என்கவுண்டர், இதையெல்லாம் குறை சொன்னால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டாமா எனவும் பேட்டியளித்துள்ளார். பல்லாபுரம் மனகாபுத்தூர் பகுதியில் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் மின்னல் குமார் தலைமையில் கர்ம வீரர் காமராஜர் வாழ்க என கோஷமிட்டவாறு சென்று
அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நூலகம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் தலைமையில் தொடங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் தலைமையில் தொடங்கப்பட்டது. இதில் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் TKG நீலமேகம், தஞ்சை மேயர் ஷன் ராமநாதன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல், சேமியா, உப்புமா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. சங்கரன் கோவில் அருகே காமராஜர் பிறந்தநாள் விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அருணாச்சலபுரம் கிராமத்தில் கர்ம வீரர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் தலைமையில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முன்பு ரயில்வே தொழிலாளர்களுக்கு உத்தரவாதத்துடன் கூடிய பென்ஷன் வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முன்பு 2004ஆம் ஆண்டு பின்பு வேலைக்கு சேர்ந்த ரயில்வே தொழிலாளர்களுக்கு உத்தரவாதத்துடன் கூடிய பென்ஷன் வழங்க கோரி SRMU AIRF யூனியன் சார்பில் ரயில்வே தொழிலாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை உடனடியாக பழைய பென்ஷன் ஓய்வூதியத்தை அமல்படுத்த கோரியும் புதிய பென்ஷன் ரத்து செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பின்னர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் இன்று பள்ளியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஐயன் குறும்பலாபேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர் சுந்தர் சிங், அறிவியல் ஆசிரியை கனிமொழி, கணித ஆசிரியர் சுகுமார் ஆகியோர் சமீபத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் இன்று பள்ளியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜகோபால் என்பவர் மனு அளித்துள்ளார். திடல் ஊரை சேர்ந்தவர் ராஜகோபால் BE படித்துவிட்டு கூலி வேலை செய்து வந்த நிலையில் ஷெரீன் என்பவர் வில்லேஜ் ஆபீசர் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இந்நிலையில் வேலைக்காக 7 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், ஆனால் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வருகிறார். இந்நிலையில் குமரி ஆட்சியரிடம் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்ததாக ராஜகோபால் தெரிவித்துள்ளார். மதுரையில் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைவர் முத்துக்குமார் கலந்து கொண்டு கரும்பாலை பகுதியிலிருந்து மேளதாளங்களுடன் பேரணியாக விளக்குத்தூண் பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மலர் தூவிய மரியாதை செலுத்தினர். பின்னர் காமராஜரின் புகழ் வணக்க கோஷங்களை எழுப்பினர். விருதாச்சலத்தில் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து காமராஜர் தொண்டர்கள் பேரவை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கி நகராட்சி ஊழியர்களுக்கு கைலி புடவை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோபிஜியான் திரையரங்கம் அருகில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோபிஜியான் திரையரங்கம் அருகில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கோபி நகர நிர்வாகிகள் ஜம்பு கார்த்திக், கமல், சரண்யா, பிரசன்னா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் நடுவீரப்பட்டு RCM தொடக்க பள்ளியில் காலை 8 மணிக்கு மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து உணவை உண்டு மகிழ்ந்தார். தூத்துக்குடியில் பிரையண்ட் நகர் பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்கள் எடுத்தனர்.
தூத்துக்குடியில் பிரையன் நகர் பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்கள் எடுத்தனர். இதில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் ஆகியவற்றுடன் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு காமராஜரின் திருவுருவ சிலைக்கு பாலபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்பு அப்பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு உணவு வழங்கப்பட்டு மதியம் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியலூரில் நடுநிலைப் பள்ளியில் காலை உணவினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். அரியலூரில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு 2ஆம் கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சேலம் பெத்தனாபாளையம் தாண்டனூர் பகுதியை சேர்ந்த முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த 82 வயது முதியவர் சொத்தை அபகரித்து அனாதையாக விட்ட மருமகள் பேரன் பேத்தி கண்ணீருடன் மனுவை வழங்கினார். முதியோர் வயது முதிர்ந்த காலத்தில் என்னை பராமரிப்பில்லாமல் மறுத்த பேரன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளார். சேலத்தில் இன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முருங்கப்பட்டியில் முப்பெரும் விழா இன்று கொண்டாடப்பட்டது. சேலத்தில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளியில் கொண்டாடப்பட்டது. காமராஜரை பற்றி மாணவர்களின் பேச்சு போட்டி மற்றும் கவிதை போட்டி நடைபெற்றது. மேலும் மரம் நடும் விழா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களால் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் கற்போர் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது. தர்மபுரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக காமராஜர் பிறந்த நாள் விழா கொண்டாடினர். தர்மபுரி பேருந்து நிலையம் அருகே சின்னசாமி நாயுடு தெருவில் உள்ள காமராஜர் சிலைக்கு இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் இளைஞரணி தலைவர் விஜயகாந்த், மாணவரணி தலைவர் தினேஷ்குமார், வர்த்தகணி தலைவர் கார்த்திக், செயலாளர் முருகன், விமல்ராஜ், தேவா, அஜித்குமார் மற்றும் இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோபி பேருந்து நிலையத்தில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கோபி பேருந்து நிலையம் எதிரில் அகில இந்திய சான்றோர் கழகத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய சான்றோர் கழகத்தினர் நிறுவன தலைவர் சதா நாடார் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காமராஜரின் பிறந்த தினத்தையொட்டி அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் தந்தை தொல்காப்பியன் நினைவு தினம் மற்றும் காமராஜரின் பிறந்த தினத்தையொட்டி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு விருதாச்சலம் நகர செயலாளர் முருகன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவிலம்பாக்கம் கிறிஸ்தவ நலசங்கம் பல ஸ்தாபனங்கள் இணைந்து 30 திருச்சபைகள் ஒன்றிணைந்து எங்களுடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு அருகாமையில் கிறிஸ்தவ கல்லறைகள் இல்லாத காரணத்தினால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகுகின்றனர். எனவே இதனை கவனத்தில் கொண்டு கிறிஸ்தவ கல்லறை அமைத்து தரும்படி கிறிஸ்தவ நலச்சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனுவை அளித்தனர். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் நலத்திட்டங்களை வழங்கினார். வேலூரில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். பின்னர் பிரம்மபுரம் பகுதியில் கலைஞரின் கனவு இல்லம் வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ராகவா நகர் குடியிருப்பு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். கோவிலம்பாக்கம் ராகவா நகர் குடியிருப்பில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 24 வருடங்களாக வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் பட்டா இல்லாமல் பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் குடியிருக்கும் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களிடம் மனு அளித்தனர். விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகரில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழக அரசு கல்வி வளர்ச்சி தினமாக அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அதனை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் அவரது பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர், தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு KLSS அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும்
கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் மத்தியில் எடுத்துரைத்தனர். தேசிய கொடி ஏற்றப்பட்டு காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளியில் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுப்பட்டி நகர நல கமிட்டியை சார்ந்தவர்களும் புதுப்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.